அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேக்டு நம்மளோட பில்லோ. Hey guys, welcome back to our channel 7 more to go. This is Preetha and Vinesh. இன்னைக்குல இருந்து எங்களுடைய trip started. All India road trip start ஆயாச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் செப்டம்பர் 1 காலையில் அரௌண்ட் 7 மணி ஆச்சு வண்டி எடுத்துட்டோம். காலையில் 5:30 எடுக்கிறத பிளானு. பட் ஆனால் சில பேர் தூங்கிட்டு இருந்ததுனால நம்மளால் கரெக்டான டைம் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ரொம்ப ரஷ் பண்ணி போக வேண்டாம் அப்படிங்கிறனால அப்படியே நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம கம்ஃபர்டபுளாக கிளம்பலாம் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கோம்னா பள்ளப்பாளையம். ஸோ பள்ளப்பாளையம் எங்கே இருக்குன்னா சூலூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா பண்ணாரியம்மன் டெம்பிள் போக போகிறோம். ஏன் பண்ணாரியம்மன் ஏன் போகிறோன்னா, ஏன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே சக்தி வழியாக தான் மேலே மைசூர் ஏற போகிறோம். ஸோ போயிட்டு பண்ணாரியம்மனில் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறது தான் பிளானு. பண்ணாரியம்மன் டெம்பிளுக்கு போகிறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வழியில் வினேஷோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஏறிடலாம், அப்படியே மலை ஏறலான்னு இருக்கோம். ஆமாம், செம்ம எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது கிடையாது. நாங்கள் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது கோவா போகிறதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக ட்ராவலாக நான் பண்ணதில்லை. ஸோ கோவாமே சூப்பர் ட்ரிப் இல்லையா? ஆமாம், ஜாலியாக. ஆமாம். பட் நான் இந்த வண்டியில் போகல. நம்ம இல்லை, அப்போ வந்து வண்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு வேறு வண்டியில் போயிருந்தோம். கோவாக்கு போனது ஏதோ 1 வீக் தான். எனக்கு அப்போ லீவ் இருந்தது, வினேஷும் ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனது. இப்போது வந்து இது ஒரு ஃபுல் லென்த் ட்ரிப் அப்படிங்கும்போது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். கொஞ்சமாக நர்வஸாகவும் இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி போனது இல்லைல்ல, அதனால் லைட்டாக நர்வஸாக இருக்கேன், நிறைய எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் எப்படி எப்படின்னு. சாப்பிட்றதுக்கெல்லாம் ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ஆமாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நடுவில் போகிற வழியில் வேற ஃப்ரெண்டு ஓம் பிரகாஷ் வேற அவங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறான். ஸோ அங்கேயும் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஃபுல் பேக்டாக இருக்கு காரு. நாய்க்குறுக்கால வந்துருச்சு. கார் வந்து ஃபுல்லி பேக்டாக இருக்குது. பின்னாடி பெட் செட்டப்பு, அந்த தலகாணி எல்லாமே, அது போக இந்த வென்டிலேஷனுக்கான ஃபேனு, நாங்கள் சமைக்கும்போது உட்கார்றதுக்கான சேரு, எல்லாமே இருக்குது. ஒரு மினி வீடாகவே மாற்றிட்டோம். பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக மேலே கீழேன்னு ஃபுல்லி பேக்டு தான். ஃபைனலி டேம்குள்ளே வந்துட்டோம், பவானி சாகர் டேம்குள்ளே. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் பெருசாக சுற்றி பார்க்கல. ஸோ லெட்ஸ் see.
ஒருத்தரும் கிடையாது, நம்ம மட்டும்தான் மொத்த டேம்லேயுமே. இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் யாரும் இல்லை, இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரமும் யாரும் இல்லை. இந்த சைடு ஆப்போசிட்டில் இங்கேதான் ஏதோ மியூசியம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் பாரு. இங்கே தெரியுதா? அது அது நினைக்கிறேன். காட்டுக்கு நடுவில் மியூசியம் கட்டி என்ன பண்ணுவாங்க தெரியல. இப்போ பவானி சாகர் டேமுக்கு மேலே வந்திருக்கோம். இப்போது நம்ம மட்டும் இருக்கிறனால நம்ம காரோட ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்ம காமிக்கணும்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தால் தான் காமிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட வண்டி ஆல்ட்ரோஸ். இதில் தான் நம்ம போக போகிறோம். நல்லா பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் ப்ரீத்ஸ் உட்காந்துருக்க போகிறாங்க. இங்கே மட்டும்தான் உட்காந்துருக்க போகிறாங்க, ஏன்னா அவங்க ட்ரைவ் பண்ண போகிறதில்ல, நான் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்டீரியர் வியூ. இங்கே நம்ம ஒரு இன்வெர்ட்டர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இன்வெர்ட்டர் நம்ம லேப்டாப்லாம் சார்ஜ் போடணுன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 2 ப்ளக் பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் 4 யூஎஸ்பி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேக்டு நம்மளோட பில்லோ, நம்மளோட பெட்டி, லக்கேஜ் எல்லாமே. ஸோ அது போக முக்கியமான ஒரு ஐட்டம் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கெலாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக. இப்போது பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ 7 more to goவோட லோகோ இங்கே போட்டிருக்கு. அப்படியே இந்த சைடு 7 more to goவோட இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஸோ கம்ப்ளீட்டாக பேக்டு ஃபுல்லாக. இதுதான் நம்மளோட பெட் செட்டப். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பெட் செட்டப் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதை காமிக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக பேக்டாக இருக்கிறதுனால. நாங்கள் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது அப்படியே இங்கேருந்து நேராக கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து மைசூர் ஸ்வைன் அப்படின்னு கிளம்ப போகிறோம். ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.